السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن أصدق الحديث كتاب الله أحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. தன்னியமிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் மீது மென்மேலும் ஏக இறைவனின் வற்றாத பெரும் கருணையும் அருளும் வரக்கத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறியவராக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். உங்களுக்கு மத்தியில் நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பிதாத் ஒரு வழிகேடு. இந்த பிதாத் இது குறித்து எத்தனை மேடைகள்ல பேசினாலும், எத்தனை பிதாத் ஒழிப்பு மாநாடுகள் நடத்தப்பட்டாலும் மக்கள் கிட்ட இதை பத்தின சரியான புரிதல் இருக்கான்னு கிடையாது. ஏன்னா அவங்களுடைய பார்வையில ஒரு அமல் தானே செய்யறோம், நன்மை தானே, வழிபாடு செய்யறதுக்கெல்லாம் குற்றம் பிடிக்கப்படுவோமா அப்படின்ற நோக்கத்திலேயே இதை செய்யக்கூடியவங்க தான் மக்கள் இருக்காங்க. பூமிகளாகிய நம் அனைவருக்குமே ஒரே ஒரு இலக்கு, சுவனத்தை அடையணும் அப்படின்றது. அப்படி இந்த சுவனத்தை அடையணும் அப்படின்ற ஒரு முயற்சியில நம்ம எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நம்ம ஓடு பாதையானது எப்படி இருக்கணும்னு பார்த்தா அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறைப்படி இருக்கணும். அதை தாண்டி மதஹபுடைய தலைமார்கள் இல்ல சில மத குருமார்கள் உலமாக்கள் யாராவது சொன்னாங்க அப்படின்றதுக்காக நாம் அமல் என்ற பெயர்ல சில காரியங்களை செஞ்சோம் அப்படின்னா அது அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்படாது. பிதாத் அப்படின்னா முதல்ல பொருள் என்ன? பிதாத் என்றால் பொருள், புதுமை. அதாவது அல்லாஹ் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா சூரத்துல் பக்ரால 117வது வசனத்துல பதியுஸ் சமாவாதி வல் அர்த், அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தான். அதாவது இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு விஷயமே இல்ல, அதை அல்லாஹ் புதுமையான முறையில படைத்தான் அப்படின்னு சொல்லி காட்டுறார். இன்னும் 46வது அத்தியாயம் 9வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நபியே நான் கொண்ட நீர் இருக்கவில்லை மினர் ரசூல், தூதர்களில் புதுமையானவராக. அல்லாஹ்வின் தூதர் மட்டும் புதுமையாக அனுப்பப்பட்ட தூதர் கிடையாது, அவங்களுக்கு முன்னாடி எத்தனையோ தூதர்களை நாம் அனுப்பி உள்ளோம் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அல்லாஹ் பிதா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். இதிலிருந்து நாம விளங்கிக்கலாம், பிதா என்றால் இதற்கு முன் செயல்பாட்டுல இல்லாத ஒன்றை நாம் செய்வது. சரி, செயல்பாட்டுல இல்லாத ஒரு காரியங்கள் செய்யறதுன்றது தவறாகும், அல்லாஹ் இடத்துல அது கண்டிக்கத்தக்கதா? இது பத்தி அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய தூதரும் எச்சரிக்கை செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு முறையும் நாம் ஆரம்பிக்கும் போதே சொல்லி ஆரம்பிக்கிறோம். இன்ன அஸ்தகல் ஹதீஸில் கிதாபல்லாஹ் அஹ்சனல் ஹதீ ஹதீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷருல் உமூரி முஹ்தஸாத்துஹா வகுல்லு முஹ்தஸாத்தின் பித்ஆ வகுல்லு பித்ஆத்தின் லலாலா வகுல்லு லலாலத்தின் பின்னால். இதை ஒவ்வொரு முறையிலும் அல்லாஹ்வின் தூதர் கூறி மக்களை எச்சரிக்கை செய்ததாக ஜாபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதாவது இதன் பொருள் பார்த்தோம் அப்படின்னா வார்த்தைகளிலேயே மிக சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அதை வழிகாட்டுவதில் சிறந்தவர் யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இத சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, காரியங்களிலேயே மிக மிக கெட்டது மாற்றத்தின் பெயரால் ஏற்படுத்தப்படும் புதுமையாகும். இதுக்கு அப்புறம் சொல்றாங்க, ஒவ்வொரு புதுமையும் வழிகேடாகும், அந்த ஒவ்வொரு வழிகேடும் என்ன செய்யும்? நாளை நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு மக்களை எச்சரிக்கை செய்யறாங்க. அந்த மாற்றத்தின் பெயரால நம்ம விருப்பத்துக்கு நம்ம அமல் செய்யலாம் அப்படின்னா ஏன் அல்லாஹ்வின் தூதர் குறித்து எச்சரிக்கை செய்யும்? இன்னும் அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறையில சூரா அல் ஹதீத்ல 27வது வசனம் அல்லாஹ் கூறுகிறார், மரியமின் மகன் ஈசாவையும் அவர்களை பின்தொடர செய்தோம், அவருக்கு இன்ஜிலையும் வழங்கினோம், இன்னும் அவர்களை பின்பற்ற
பரிவிரக்கத்தையும் கருணையையும் ஏற்படுத்தினோம். அவர்களாகவே துறவரத்தை அவர்களுக்கு விதியாக்கி கொண்டனர். நாம் அவர்களுக்கு அதை விதியாக்கவில்லை. அவர்களும் பெரும்பாலானோர் பாவிகள். இதில் அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்றான் அப்படின்னா, துறவரத்தை அவங்களுக்கு நாம் விதியாக்கல. கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்யக்கூடிய அமல்கள்லயே மிக சிறந்த அமல் அவங்க எதை பார்ப்பாங்கன்னா துறவரத்தை தான் பார்ப்பாங்க. துறவரம் அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இறைவனுக்காக அவங்களுடைய ஆடை அலங்காரத்தை துறந்து அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை துறந்து சந்ததிகளை தனக்குன்னு ஏற்படுத்திக் கொள்ளாம அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அவங்களுடைய இறைவனுக்காக அர்ப்பணம் செய்வாங்க. அந்த அமலையே அல்லாஹ் நான் விதியாக்கலன்னு சொல்றாங்க. இன்னும் என்ன சொல்றான்னா, அல்லாஹ் நான் எதை மட்டும்தான் விரும்புறேன், என்னுடைய பொருத்தத்தை நாடுவதை மட்டும்தான் விதியாக்குறேன். இப்ப நான் சொல்லாத ஒரு காரியத்தை அமல் என்ற பெயர்ல நீங்க செய்வீங்க, அதையாவது உருப்படியா செஞ்சீங்கன்னா அதுவும் கிடையாது. உங்கள பெரும்பாலானோர் பாவிகள். அப்ப இதுல இருந்து நம்ம விலகிக்கலாம். அல்லாஹ் விதியாக்காத எந்த ஒன்றையும் மோமின்களாகிய நமக்கு செய்யறதுக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது. அதை தாண்டி அல்லாஹ்வும் தூதரும் எச்சரிக்கை செய்கிறார்கள். அது வழிகேட்டை பெற்றதரும் விராத்தை ஆகும். இன்னும் அதனுடைய பரிசு நரகமாகவே அமையும். இதுக்கு அடுத்து அல்லாஹ் கூறுகிறான் 39வது அத்தியாயம் 3வது வசனத்துல, தூய மார்க்கம் இது அல்லாஹ்வுக்கே உரித்தானது. இந்த மார்க்கமானது தூய்மையானதுன்னா இந்த மார்க்கத்திற்கான அதிகாரம் படைத்தவன் யார்? அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே அப்படின்னு அல்லாஹ் சொல்லிக்கிறான். அப்ப இதுல இருந்தே நாம விளங்கிக்கலாம். அப்ப இந்த மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை நிர்ணயிக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் மட்டும்தான். இதை தாண்டின வேற யாருக்கும் எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. இன்னும் 69வது அத்தியாயம் 44ல இருந்து 46 வசனங்கள்ல அல்லாஹ் கூறுகிறான், நபியாகிய இவர் நமது கூற்றுக்களில் சிலவற்றை இட்டுக்கட்டி கூறியிருந்தால் இவர் நாம் என்ன செய்வோம்? வலது கரத்தால் இவரை பிடித்து இவரது நாடி நரம்புகளை துண்டிப்போம். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது, நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல எந்த ஒரு விஷயத்தையும் கூட்டியோ இல்ல குறைச்சோ இல்ல வேறுமைப்படுத்தியோ நீங்க சொன்னீங்கன்னா உங்களை நான் என்ன செய்வேன்? உங்களை நாடி நரம்புகளை துண்டிப்பேன். அதை விட்டு உங்களை உலகத்துல பாதுகாக்கிறவர் வேற யாரும் கிடையாதுன்னு சொல்லிக்காங்க. எந்த நபியை பார்த்து ரஹமத்துல் ஆலமீன் அல்லாஹ் சொன்னானோ அந்த நபிக்கு இந்த மார்க்கத்துல புதுமையா ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கும் பொழுது சில உலமாக்களுக்கும் சில மதகாவுடைய தலைவர்களுக்கும் இந்த அதிகாரத்தை யார் தருது? இதை மக்களாகிய நாம் விலகிக்கணும். இன்னும் அடுத்த அல்லாஹ் கூறுகிறார், இறையச்சம் உடையோருக்கு இதுவே அறிவுரையாகும். இதுல அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான், இந்த மார்க்கம் அல்லாஹ் கூறுகிறானது. இந்த மார்க்கத்தில் உள்ள சட்ட திட்டங்களை நிர்ணயிக்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். நபியாகிய இவருக்கே இதுல எந்த ஒரு விஷயத்தையும் கை வைக்கிறதுக்கான அதிகாரம் கிடையாது. இதுதான் இறையச்சம் உடையோருக்கு அறிவுரை அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவா சொல்லிட்டான். சரி, அப்படி நம்ம எந்த மாதிரியான விவாதங்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில செஞ்சுட்டு இருக்கோம்? ஒரு குழந்தை பிறந்ததுல ஆரம்பிச்சு அந்த உயிரானது மரணித்து அந்த ஜனாசா மைய வாழ்க்கை போனதுக்கு அப்புறமும் அமல் என்ற பெயரிலேயே மார்க்கம் என்று நம்பி பல விவாதங்களை மேற்கொள்ளக்கூடிய மக்களா நம்ம இருக்கோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய விவாதங்களை பட்டியல் போட்டோம் அப்படின்னா ஒரு நாள் முழுக்க பத்தாது. அத்தனை விவாதங்களை தவறு என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். சில விஷயங்களை மட்டும் பார்ப்போம். பிறந்த குழந்தையின் காதல வாங்க சொல்றது. இந்த பிறந்த குழந்தையின் காதல வாங்க சொல்றது அப்படின்ற ஒரு விஷயம் அல்லாஹ்வின் தூதரின் வழிமுறையான கேட்ட கிடையாதுன்னா, அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டங்கள்ல எத்தனையோ சஹாபாக்கள் எத்தனையோ மனிதர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அல்லாஹ்வின் தூதர் கிட்ட தங்களுடைய குழந்தையை கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப எந்த குழந்தைக்கும் அல்லாஹ்வின் தூதர் வலது காதல வாங்க சொன்னதா ஒரு ஹதீஸ் இல்ல. இன்னும் என்ன சொல்லக்கூடியவங்க மக்கள் இருக்காங்கன்னா, மரணித்ததுக்கு அப்புறம் ஜனாசா தொழுகை நடத்தப்படுது இல்லையா, அந்த தொழுகைக்கு வாங்க கிடையாது. அந்த வாங்கிற்கு பதிலா எப்ப வாங்க சொல்றோம்? பிறந்தவுடன் வலது காதல வாங்கும், இடது காதல இக்காமத்தும் சொல்றோம். அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்கள் கிட்ட இருக்கு. இதன் அடிப்படையாக கொண்டுதான் மக்கள் இதை செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. இப்படி ஒரு விஷயமானது இருந்துச்சு அப்படின்னா அல்லாஹ்வின் தூதர் தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஒரே ஒரு ஹதீஸ், அதாவது திருமதியில 15-18ல ஒரே ஒரு ஹதீஸ் இதை அடிப்படையாக கொண்டுதான் இதை செய்து கொண்டிருக்கிறார். என்ன ஹதீஸ்னு பார்த்தா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறந்த போது ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வலது காதில் அல்லாஹ்வின் தூதர் வாங்க சொன்னதா ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸானது உண்மையா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் தொடர் வரிசையில பலவீனமானது அப்படின்னு வாக்கறிஞர்கள் சொல்றாங்க. நம்மளையும் பார்க்கலாம், எத்தனையோ குழந்தைகள் அல்லாஹ்வின் தூதரிடத்துல
அல்லாஹ்வின் தூதர் பாங்கு சொல்லும் முறையை எப்ப பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ அன்னையிலிருந்து சரி அல்லாஹ்வின் தூதர் பாங்கிற்கு முன் ஸலவாத்துக்குரியதா ஒரு அறிவிப்பு கூட கிடையாது. இன்னும் மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தினார்கள், நீங்கள் உங்களுடைய மக்களிடத்தில் செல்லும் போது தொழுகை நேரம் வந்துவிட்டால் பாங்கு சொல்லுங்கள், பின் இகாமத் சொல்லுங்கள். இப்ப இந்த இடத்துல பாங்கிற்கு முன் ஸலவாத் சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வரல. இன்னும் அப்துல்லாஹ் இப்னு ஆம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களில் ஒருவர் பாங்கு சொல்வதை கேட்டால் பாங்கிற்கு அவர் சொல்வதை போலவே பதில் கூறுங்கள், பின்னர் நல்ல கவனமா வச்சீங்க, பின்னர் ஸலவாத் சொல்லுங்கள். யார் அல்லாஹ்வின் தூதர் மீது ஒரு முறை ஸலவாத் கூறுவாரோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை ஸலவாத் கூறுகிறார். அப்ப இந்த விஷயங்களை நம்ம தெளிவா விளங்கிக்கலாம். பாங்குடைய நேரம், அதாவது தொழுகையுடைய நேரம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா முதல்ல பாங்கு சொல்லணும், பாங்கு சொல்வதை கேட்பவர் அதே போல அதற்கு பதில் சொல்லணும், பின் ஸலவாத் ஓதணும், பின்பு பாங்கு ஓத வேண்டும், பின் இகாமத் சொல்லி தொழுகை நடத்த வேண்டும். இதுதான் அல்லாஹ்வின் தூதர் நமக்கு காட்டி தந்த வழிமுறை. இதுவே சுன்னா. எவர் இந்த சுன்னாவை விட்டு விலகுவாரோ அவர் அல்லாஹ்வின் தூதரை சார்ந்தவர் அல்ல. அடுத்தது கலா தொழுகை. இந்த கலா தொழுகையினுடைய புரிதல் மக்கள்கிட்ட பெரும்பாலும் அளவு கிடையாது. ஏன்னா தொழுகையை விடுவதை விட தொழுவது சிறந்தது அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் மக்கள் இதை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு தொழுகையினுடைய ஆரம்ப நேரம் மற்றும் இறுதி நேரம் இது குறித்து தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்ப அந்தந்த தொழுகையை அந்தந்த வக்தில தொழணும். ஒருவேளை மனிதன் தவறிழைக்கக்கூடியவன் ஒருவேளை மறதியினாலோ அல்லது தூக்கத்தினாலோ நம்ம தொழுகையை விட்டுட்டோம் அப்படின்னா அதற்கு பரிகாரம் அந்த தொழுகையை திருப்பி தொழுவது. ரெண்டு விஷயம் தான் சொல்றாங்க. ஒண்ணு மறதியா இருக்கணும், ஒரே நம்ம மறந்துட்டா நினைவுக்கு வந்ததோடு தொழுது கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா தூக்கமா இருக்கணும், தூங்கிட்டா தூங்கி விழுந்ததோடு தொழுது கொள்ளலாம். அதை தாண்டி மகாராஷ்டிரா ஆடித்தள்ளுபடி போட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக பஜன் தொழுகையை தொழுகை முடிச்சுட்டு ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்து கடை திறந்துட்டு பர்ச்சேஸ் பண்ற பிஸில லோஹர் பக்த விட்டுட்டு பில்லு போடுற பிஸில அசர் பக்த விட்டுட்டு வீட்டுக்கு வந்து சாமர்த்தியமா அந்த லோஹரிய மசரையும் மகரிகளை கரா செய்யலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இதை செய்தால் அது குற்றமா. இது குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகிறான். மக்கள்ல சிலர் இருப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா அவர்களுடைய தொழுகையை பாழாக்கினார்கள், சுய விருப்பங்களை பின்பற்றினார்கள், அவர்கள் அழிவை சந்திப்பார்கள். எனினும் யார் பாவ மன்னிப்பு கோரி அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து நற்செயல் புரிவாரோ அவர்களுக்கு மன்னிப்பு மகத்தான நற்கூலியும் உண்டு. அப்ப இதுல இருந்து விளங்கிக்கலாம், மறதி தூக்கம் இந்த ரெண்டு காரணங்களாக நம்ம தொழுகையை விட்டுட்டோம்னா திரும்பி தொழுது கொள்ளலாம். இதை தாண்டின நம்மளுடைய சுய விருப்பத்தின் காரணமாக நம்ம அலட்சியமாக தொழுகையை விட்டுட்டு அந்த தொழுகையை நம்ம கலா செஞ்சு தொழுதுக்கலாம் அப்படின்னு நம்ம தொழுது மார்க்கத்தில் இல்லாத ஒரு முறையாகும். அடுத்தது பராத் இரவு. ஒவ்வொரு ஆண்டும் ஷவ்வால் மாதம் சபை பராத் அப்படின்ற பெயர்ல மக்கள் விமர்சையாக கொண்டாடக்கூடிய இந்த இரவு. இன்னைக்கு பல மக்கள் ஓரளவுக்கு இணை வைப்பை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனா இணை வைப்பை விட்டு வெளியே வந்த மக்கள் கூட இந்த மாதிரியான அமல்களை செய்யக்கூடியவங்களாக தான் இருக்காங்க. ஏன்னா மக்கள் கிட்ட இதை என்ன மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த பராத் இரவு இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னா எண்ணப்படும் நாள், எழுதப்படும் நாள் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த இரவில் சிறப்பு வணக்க வழிபாடுகள் சிலர் நோன்பு வைக்கக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. அவங்களுடைய பார்வையில ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்றான் இறைவன், இந்த பராத் இரவின் பொழுது நம்மளுடைய விதியை சரி செய்வதாக நினைத்து கொண்டு அமல் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் மகரிபுக்கு பிறகு ஒரு யாசின் ஓதும். இந்த ஒரு யாசின் ஓதி என்ன செய்யணும்னா ஆரோக்கியத்தை வேண்டி பிரார்த்தனை செய்யணும். இரண்டாவது யாசின் ஓதி ஆரோக்கியத்தை வேண்டி பிரார்த்தனை செய்யணும். மூணாவது யாசின் ஓதி உங்களுடைய வாழ்வாதாரத்தை வேண்டி பிரார்த்தனை செய்யணும். அப்படி பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய விதியானது மாற்றி இந்நாளில் அமைக்கப்படுது அப்படின்ற நம்பிக்கையில மக்கள் இதை செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார்கள், அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே விதியை தீர்மானித்திருக்கிறார். ஏற்கனவே தீர்மானம் செஞ்சுட்டேன்னு இறைவன் சொன்ன ஒரு விஷயத்தை இன்றைய நாள் மாற்றி அமைக்கப்படும் அப்படின்ற நம்பிக்கையில மக்கள் இதை நன்மை என்று நினைத்து அமல் செய்வார்களே ஆகி அது அல்லாஹ்விடத்துல நிராகரிக்கப்படும். ஏன்னா இது எதை பொய்யாக்குது, அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தையை பொய்யாக்குது. ஏற்கனவே அல்லாஹ் விதியை தீர்மானிச்சது என்ன சொன்னா,
இல்ல இந்த நாள்ல மாற்றி அமைக்கப்படுறதா இருந்தா இது குறித்து அல்லாஹ் திருமறையில சொல்லியிருப்பான். லைலத்துல் கத்ர் இரவை மக்களுக்கு காட்டி தந்தவன் இந்த வராஹுடைய இரவை பத்தியும் மக்கள்கிட்ட சொல்லியிருப்பான். இன்னும் அல்லாஹ்வின் தூதரும் மக்கள் கிட்ட இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கூறுகிறார், இந்த உலகத்துல நிகழக்கூடிய எந்த ஒன்றும், உங்கள் உயிர்களுக்குள் ஏற்படக்கூடிய எந்த ஒன்றும் உங்களை படைப்பதற்கு முன்பே ஒரு தெளிவான பதிவேட்டே இல்லாமல் இல்லை. நான் ஏற்கனவே தீர்மானம் செஞ்சுட்டேன். எப்படி உன்னை படைக்கிறதுக்கு முன்னாடியே உன்னுடைய விதையை நான் தீர்மானம் செஞ்சுட்டேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாளை குறித்து அதுல அமல் செஞ்சு அதுல அல்லாஹ்விடத்துல நற்கூலியை எதிர்பார்ப்பது எதை பொய்யாக்குது? அல்லாஹ்வுடைய வார்த்தையையும் அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தையையும் பொய்யாக்குது. இன்னும் பல ஹதீஸ்கள், பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் காய்ந்து விட்டது. எத்தனையோ ஹதீஸ்கள் அல்லாஹ் செஞ்ச அனைத்து விஷயங்களும் அனைத்தும் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. பிரார்த்தனை செய்யலாம், தவறு கிடையாது. ஆனால் ஒரு சிறப்பான நாள் அப்படின்ற ஒரு பெயர்ல மாற்றத்துல இல்லாத ஒரு விஷயத்தை அமலாக செய்வது என்பது மாபெரும் வழிகேடே ஆகும். அடுத்தது பார்த்தோம்னா தஸ்பீஹ் நஃபில் தொழுகை. இந்த தஸ்பீஹ் நஃபில் தொழுகை பெரும்பாலும் ரமலான்ல விமர்சையாக மக்களால் தொழப்படும். எல்லா ரமலான்லயும் சில பள்ளிவாசல்கள்ல நோட்டீஸே அடிச்சு கொடுத்துருவாங்க. இந்த தொழுகைக்கான சப்டைட்டில்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த தொழுகையை எப்படி தொழுகிறோம்னா, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஒரு முஸ்லீம் தொழுகிறோம். அப்படி ஒரு வேலை அப்படி தொழவில்லைன்னா வாரத்திற்கு ஒரு முறையாவது தொழக்கூடிய வழக்கம் மக்கள் இடத்துல இருக்கிறோம். அப்படியா இல்லைன்னா மாதத்திற்கு ஒரு முறையாவது தொழுதிருக்கணுமா? அதுவுமே இல்லைன்னா ஆண்டிற்கு ஒரு முறையாவது தொழுதிருக்கணுமா? அதுவுமே இல்லைன்னா அட்லீஸ்ட் ஆயில ஒரு தடவையாவது இந்த தொழுகையை தொழக்கூடிய மக்களா நாம இருக்கணும். இந்த தொழுகையின் பொருட்டால் அல்லாஹ் என்ன செய்யறாங்க? நம்மளுடைய சிறிய பெரிய பாவங்களை மன்னிக்கிறார். இந்த தொழுகையின் பொருட்டால் அல்லாஹ் மனிதர்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகிறார். இந்த தொழுகையின் பொருட்டால் அல்லாஹ் சுவனத்தை வாஜிபாக்கி தருகிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த தொழுகையை அல்லாஹ்வின் தூதர் அவங்களுடைய வாழ்நாளில் தொழுதிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு தடவை கூட தொழுதிருக்கிறேன். அப்படி அல்லாஹ்வின் தூதர் காட்டி தராத ஒரு அமல் என்ற அடிப்படையில நாம செய்யும் பொழுது அதற்கான கூலியை அல்லாஹ்விடத்தில் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மிலாதுல் விழா. இந்த மிலாதுல் விழா இப்ப நம்ம ஊர்களெல்லாம் ஒரு பண்டிகை நாள் போலவே கொண்டாடப்படுது. மிக விமர்சையாக தெருவுக்கு அலங்காரங்கள், ஆடம்பரங்கள் அப்படின்ற பெயர்ல கொண்டாடப்படுது. இது செய்யக்கூடிய மக்கள் கிட்ட இதை ஏன் செய்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா, அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் நேசிக்கின்றோம். அப்படி சொல்லக்கூடிய மக்கள் விளங்கிக்கணும், நம்மளை விட 1000 மடங்கு சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரை நேசித்தார்கள். அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி மட்டும் அமைச்சுக்கிட்டாங்கன்னா, அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வினுடைய தூதருக்காகவும் இந்த மார்க்கத்திற்காகவும் மட்டுமே அமைச்சுக்கிட்டாங்க. இன்னும் அல்லாஹ்வின் தூதரின் உயிரை பாதுகாப்பதற்காக தங்களுடைய உயிரை விடவும் தயாராக இருந்தாங்க. நம்ம எல்லாம் விட்டுருவோம். அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கக்கூடியதாக சொல்லக்கூடிய நாம் அல்லாஹ்வின் தூதருக்காக உயிரை விட்டுருவோம். ஆனால் சஹாபாக்கள் அப்படி இருந்தார்கள். அவர்களே இதை செய்யவில்லை, ஆனால் நாம இதை செய்வோம். பத்ர் போர்க்களத்துல ஒரு சம்பவம். அதாவது அப்துல் ரஹ்மான் இப்னு ஆஃப் என்ற சஹாபி அறிவிக்கிறார்கள், நாங்கள் பத்ர் போர்க்களத்துல நின்றுட்டு இருந்தோம். அப்ப எனக்கு பக்கத்துல 2 அன்சாரி சிறுவர்கள் நின்னாங்க. நான் என் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டேன், நம்மள ஒரு உமர் பக்கத்துல, அலி பக்கத்துல, ஹம்சா பக்கத்துல போடுவாங்கன்னு பார்த்தா 2 சிறுவர்கள் பக்கத்துல போட்டுட்டாங்களேன்னு. அப்ப அந்த சிறுவர்கள்ல ஒருவர் என்னை நோக்கி கண்சாடை செய்து பேசினார், என் பெரிய தந்தையே, இந்த கூட்டத்துல நீங்கள் அபூஜஹலை அறிவீரான்னு. உடனே நான் கேட்டேன், ஏன் அபூஜஹலை கேட்கிறீங்கன்னு. அப்ப அந்த சிறுவர்கள் அதுக்கு பதில் சொல்றாங்க, நாங்கள் கேள்விப்பட்டோம் அந்த அபூஜஹல் அப்படிங்கிறவர் எங்களுடைய நபியை ஏசுகிறார், எங்களுடைய நபியை திட்டுகிறார், எங்களுடைய நபியை வேதனைப்படுத்துகிறார். எவனது உயிர் என்னுடைய உயிர் எவனது கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக ஒன்று இந்த போர்க்களத்தை விட்டு இந்த அபூஜஹல் போகணும், இல்லை நாங்க போகணும். ஒன்று அபூஜஹல் மரணிக்கிற வரைக்கும் அவரோடு நாங்கள் போரிடுவோம், அப்படி இல்லை அப்படின்னா நாங்க மரணிக்கிற வரைக்கும் அவரோடு போரிடுவோம். சுப்ஹானல்லாஹ், இப்படிதான் அந்த காலத்துல சஹாபிய பெண்மணிகள் அவர்களுடைய குழந்தைகளை வளர்த்தார்கள். ஒரு சிறுவர்கள் சொல்றாங்க, எங்களுடைய நபியை கஷ்டப்படுத்துறவங்க நிச்சயமாக நாங்க உயிரோட விட மாட்டோம், அப்படி இல்லைன்னா அவரை கொல்ற முயற்சியிலும் நாங்க எங்களுடைய உயிரை விட்டுருவோம். ஆனால் இன்னைக்கு நாம நம்மளுடைய குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான நேசத்தை கற்றுக் கொடுக்கிறோம் அப்படின்னா, நல்ல முறையில் அலங்காரம் செஞ்சுக்கிட்டு ஒரு தொப்பியோ ஒரு மக்கானாவையோ போட்டு வீதியில ஊர்வலம் விடுறோம். எப்படி கையில ஒரு கட்டப்பையை கொடுத்து ஊர்வலம் விட்டு அல்லாஹ்வின் தூதர் மீது நான் கொண்டுள்ள நேசத்தை நிரூபிக்கிறோம். ஒரு பொருட்களை வாங்க போறதுலதான் இன்னைக்கு
அந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறோம்? ஓ பையன் எடுத்துக்கிட்ட போ, இந்த மிலாது நபில என்ன கொடுப்பாங்க? நிறைய சாக்லேட்ஸ் கொடுப்பாங்க, பிஸ்கட் கொடுப்பாங்க, ஜூஸ் பாட்டில் கொடுப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு இது மார்க்கத்துல இருக்கா? இது சரியா? இது அல்லாஹ் காட்டி தந்திருக்கானா? அல்லாஹ்வின் தூதர் சொல்லி கொடுத்திருக்காங்களா? இந்த எந்த வழிமுறையையும் சொல்லி கொடுக்கறது இல்ல. போனா பொருளாதாரம் கிடைக்கும், இதுதான் சொல்லி கொடுக்கிறோம். மார்க்கத்தின் பெயரால் மறைமுகமாக நம்மளுடைய குழந்தைகளுக்கு சம்பாதிக்க கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் சஹாபிய பெண்மணிகள் அல்லாஹ்வின் தூதருக்காக உயிரை விட தயாரான குழந்தைகளை வளர்த்து காட்டினார்கள். இதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த இமாம்கள் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க இப்படிதான் நேற்று வந்துட்டு பேசுவாங்க, இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் 1400 ஆண்டு பழமையான நடைமுறைகள். இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, யார் ஒரு அழகிய நடைமுறைப்படுத்துவாரோ அவர்களுக்கு அதற்கான கூலியும் அதை பின்தொடர்ந்து செய்யக்கூடியவர்களுடைய கூலியும் கிடைக்கும். இந்த ஒரு ஹதீஸை வச்சுதான் மக்கள் கிட்ட இவங்க மார்க்கத்தின் பெயரால புதுமையான பல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நன்மை அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். சொல்லிக் கொடுக்கக்கூடிய உலமாக்கள் உலக ஆதாயங்களை எதிர்பார்த்தவர்களாக சொல்லிக் கொடுக்கிறாங்க. ஆனால் இதை செய்யக்கூடிய மக்கள் நன்மை என்ற அடிப்படையிலேயே செய்யறாங்க. இப்படி எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த உலமாக்கள் இந்த ஹதீஸ மக்கள் கிட்ட முழுசா சொல்லிக் கொடுக்கணும். இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கான்னு கிட்ட இருக்கு. எவர் ஒரு அழகிய நடைமுறைப்படுத்துவாரோ அவர் அதற்கான கூலியும் அதை பின்தொடர்ந்து செய்யக்கூடியவருடைய கூலியும் கிடைக்கும். ஆனால் இந்த ஹதீஸுக்கு மேல உள்ள விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா, உலகத்தை சார்ந்த சில மக்கள் அவங்க வாங்குறதுக்கு எப்படி இருந்தாங்கன்னா, ரொம்ப பரம ஏழையா இருந்தாங்க. அவங்க சரியான ஆடை இல்லாம ஆடை கிழிந்தவர்களாக அவங்களுடைய உறுப்புகள் எல்லாம் தெரியக்கூடிய வகையில ரொம்ப பரிதாபத்திற்குரிய நிலையில அல்லாஹ்வின் தூதரிடத்துல உதவி கேட்டு வந்திருந்தாங்க. சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, அவங்க அந்த நிலைமையில பார்த்த உடனே அல்லாஹ்வின் தூதரின் முகமானது சிவந்து விட்டது. அல்லாஹ்வின் தூதர் உடனே வீட்டுக்குள்ள போறாங்க, திரும்ப வெளியே வராங்க, தொழுகைக்கான நேரம் வருது. பின் என்ன செய்யறாங்க? பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இடத்துல பாங்கு சொல்றாங்க. பின் இகாமத் சொல்லப்படுது, பின் தொழுகை நடத்தப்படுது. தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் உரைக்கு நடத்துறாங்க. சில குர்ஆன் வசனங்களை ஓதுறாங்க. பின் மக்களை சொல்றாங்க, இறை நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். மறுமைக்காக நீங்கள் எதை முற்படுத்த போகிறீர்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்துக்கு ஏதேனும் ஒரு பொருளாதார உதவியை செய்யுங்கன்னு கேட்கிறார். அப்ப என்ன செய்யறாங்க? மக்கள் அவங்களால இயன்ற அளவு சில பொருட்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தானியமாக, பயிற்சி மூலமாக, கோதுமைகளாக, எண்ணெய்கள், அவங்களால என்ன எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்ப அந்த கூட்டத்துல ஒரு நபர் கை நிறைய பையோட அந்த பை முழுக்க பொருளோட வர சஹாபாக்கள் சொல்லும்போது சொல்றாங்க, அவர் அதை கொண்டு வருவதற்கு அவருடைய கையானது திணறி அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை கொண்டுட்டு வந்து அல்லாஹ்வின் தூதர் முன்னாடி வச்சு இதை உலகத்துக்கு தர்மமாக கொடுக்கும். அதற்கப்புறம் செய்யக்கூடியவங்க எல்லாருமே எப்படிதான் கொண்டுட்டு வராங்க? அதிக அளவு பொருட்களை தான் கொண்டுட்டு வராங்க. இந்த இடத்துல அல்லாஹ்வின் தூதர் சொன்ன ஹதீஸ் தான் இது. எவர் ஒருவர் அழகிய நடைமுறைப்படுத்துவாரோ அப்படின்னு ஒரு ஹதீஸ். அதாவது மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பொருட்களை கொண்டுட்டு வந்து காமிச்சிட்டு இருந்த நிலையில எதை செஞ்சு காமிச்சார் அந்த மனிதர்? அதிக அளவு பொருளாதாரத்தையும் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை செஞ்சு காமிச்சார். அப்ப அந்த இடத்துல அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, அதற்கான நன்மையும் அதுக்கப்புறம் அவரை பார்த்துட்டு எல்லாம் அதிகப்படியான பொருளாதாரத்தை கொடுத்தாங்க இல்லையா, அந்த நன்மையும் கிடைக்கும். இந்த ஹதீஸை தான் இவங்க செய்யக்கூடிய சில புதுமையான அமல்களுக்கு உபமைப்படுத்தி காட்டுறாங்க. இதையெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த இமாம்களுடைய நிலைமை நாளை மறுமையில என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அது குறித்தும் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, நான் கௌசர் தடாகத்தில் உங்களுக்கு முன்னதாகவே உங்களுக்காக நீர் புகட்ட காத்துக் கொண்டிருப்பேன். அப்ப என்னிடத்துல ஒரு சில கூட்டத்தினர் வருவாங்க. அப்ப நான் என்ன செய்வேன்? அவங்களுக்கு நீர் புகட்ட விடாமல் எனக்கு தடுத்து வைக்கப்படும். எனக்கு கௌசர் தடாகத்துல ஒரு முறை நீர் அருந்தினா நமக்கு தாகவே ஏற்படாது. ஆனால் அந்த நீர் அவர்களுக்கு கொடுக்காதபடி எனக்கு தடுத்து வைக்கப்படும். நான் உடனே என்னுடைய அல்லாஹ்விடத்துல கேட்பேன், இவர் என்னுடைய சஹாபி என்று சொல்லுவேன். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நபியே நீங்கள் அறிய மாட்டீர்கள், உங்களுக்கு பின்னாடி இந்த மார்க்கத்துல இவங்க என்னெல்லாம் புதுமையை ஏற்படுத்தினாங்கன்றதை நீங்க அறிய மாட்டீங்க அப்படின்னு இறைவன் சொன்னதா அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. இது சொல்லிட்டு அடுத்த அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, இதை அல்லாஹ் கூறியதை கேட்டவுடன் நான் என்ன செய்வேன் தெரியுமா? யார் எனது மார்க்கத்தில் மாற்றி அமைத்தாரோ அவரை அல்லாஹ் தனது கருணையில் இருந்து அப்புறப்படுத்துவானாக. அல்லாஹ் தனது கருணையில் இருந்து அப்புறப்படுத்துவானாக 2 முறை அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை
பிரார்த்தனை செய்வேன்னு சொல்றாரு. இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இமாம்களுக்கு இந்த நிலைனா இதை செயலாற்றக்கூடிய மக்கள் அமல்கள் அப்படின்னு நினைச்சு செயலாற்றக்கூடிய மக்கள் நம்மளோட நிலைமை என்னன்னா நரகத்துக்கு போற வழியிலேயே ஒருத்தர் படித்தவங்களாவே போயிடுவோம். இறுதியில நரகத்தை சென்றடைந்த போது அல்லாஹ்விடத்துல சொல்லுவோமா, இந்த தலைவர்கள் இந்த முன்னோர்கள் இவர்களுடைய பேச்சை கேட்டுதான் நாங்க என்ன செஞ்சோம், தவறு வைத்தோம். யாரெல்லாம் இவங்களை சும்மா விட்டுறாத, இவங்களுக்கு 2 மடங்கு வேதனையை வழங்குவாயாக அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லுவானா 2 பேருக்குமே 2 மடங்கு வேதனை உண்டு. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெளிவாக கூறியுள்ளார், உங்களுடைய இறைவனிடத்திலிருந்து எது உங்களுக்கு அருளப்பட்டதோ அதையே பின்பற்றுங்கள், அவனையற்ற பொறுப்பாளர்களை பின்பற்றாதீர்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயங்களுக்கும் இந்த ஒரு குர்ஆன் வசனமானது போதும். நான் என்ன சொன்னேனோ அதை செய்யுங்க. உங்களுடைய பெரியோர்கள் சொன்னாங்க, உங்களுடைய முன்னோர்கள் சொன்னாங்க, உங்களுடைய உலமாக்கள் சொன்னாங்கன்ற அடிப்படையில எதையுமே செய்யாதீங்க. இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நீங்கள் மாற்றம் என்று எதை புதுமையாக கொண்டு வந்தாலும் அது அல்லாஹ்விடத்துல நிராகரிக்கப்படும். அப்ப நம்ம தெளிவாக விளங்கிக்கலாம், நம்ம எந்த ஒரு அமல் எந்த ஒரு செயல்பாடு எதை செய்தாலும் சரி அதுக்கு குர்ஆன் சுன்னால ஆதாரம் இருந்துச்சு அப்படின்னா அது மார்க்கம், அதுல இல்ல அப்படின்னா அது நிச்சயமாக பிதாத்தே ஆகும். இறுதியாக அல்லாஹ் 5வது அத்தியாயம் 3வது வசனத்துல கூறுகிறார், இன்று உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன், என்னுடைய அறக்கொடைகளை நிறைவாக்கி விட்டேன், இஸ்லாத்தை உங்களுக்கான மார்க்கமாக நான் பொருத்திக் கொண்டேன். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ் பொருத்திக் கொண்ட இந்த இஸ்லாம் என்னும் மார்க்கம் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திலேயே முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. அதாவது எது அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்துல மார்க்கமாக இருந்ததோ அதுவே மறுமை வரை நமக்கான மார்க்கம். எது அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்துல நன்மையாக இருந்ததோ அதுவே மறுமை வரை நமக்கான நன்மை. இதை தாண்ட எந்த அமலையும் எத்தனை பேர் செஞ்சாலும் சரி, எந்த மலக்குமார்கள் சொல்லி தந்தாலும் சரி, அது அல்லாஹ்விடத்துல நிராகரிக்கப்பட்ட ஒரு விதத்தாகவே அமையும். ஷைத்தான் என்பவன் தந்திரமான சூழ்ச்சிக்காரன். அவனுக்கு யாரை எப்படி வழிகெடுக்கணும் அப்படின்றது தெரியும். சில மனிதர்களை அமல்களை செய்ய விடாமல் தவறிழைக்க செய்வான், சில மனிதர்களை அமல்களை செய்ய வைத்து தவறிழைக்க செய்வான். அத்தகைய தவறுகளை நாம் செய்யாமல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய தூதரும் எந்த பாதையை நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த பாதையில் மட்டும் பயணிக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.